welcome to my channel. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் இந்த மேக்கப் டியூட்டோரியல் செய்யணும்னு because நான் wear பண்ணியிருக்கிற saree என்னோட அம்மாவோட wedding reception saree. So இதான் first time நான் இதை wear பண்றது. இந்த blouse வந்து நான் வந்து இந்த borderக்கு மேட்சிங்கா சில்வர்ல வந்து வெனிஷன்ல எடுத்து நான் ஈலிங் ரோட்ல இருக்குது. But இந்த saree around roughly 30 years old. So 30 வருஷம் ஆயிடுச்சு இந்த saree எங்க அம்மா கட்டினதுக்கு அப்புறம் இப்ப நான் தான் கட்டறேன். So இன்னைக்கு வந்து நான் full face க்கு யூஸ் பண்ணிக்கிற ப்ராடக்ட் வந்து drugstore, mostly வந்து Maybelline, NYX and BH Cosmetics brand நான் யூஸ் பண்ணிருக்கேன். So இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு பார்க்க போறீங்கன்னா தொடர்ந்து வீடியோ பாருங்க. First வந்து நான் Maybelline Super Stay Full Coverage Foundation யூஸ் பண்ண போறேன். நான் யூஸ் பண்ண போற shade number 44. இது actually நான் first time யூஸ் பண்ண போறேன். So hopefully இந்த shade வந்து எனக்கு சூட் பண்ணனும். எப்பவும் போல பியூட்டி பிளெண்டராலே அப்ளை பண்ண போறேன். ஆக்சுவலி இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேரா இருக்கு. ஸோ நான் வந்து பவுடரால செட் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்கர் ஷேடை யூஸ் பண்ணி செட் பண்ணா ஹோப்ஃபுல்லி இது மறைஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் யூஸ் பண்ண போறேன். நான் யூஸ் பண்ண போற கன்சீலர் வந்து Maybelline இருந்து இன்ஸ்டன்ட் ஏஜ் எரேசர். இந்த ஷேடுக்கு பேர் nude. Again இதுவும் வந்து நான் யூஸ் பண்றது first time. இது வந்து ஒரு சின்ன ஸ்பாஞ்சால blend பண்ண போறேன். ரொம்ப ஈஸியா blend ஆகுது actually. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் செட் பண்ண போறேன். நான் யூஸ் பண்ண போறது BH Cosmeticல இருந்து Studio Pro palette. அடிக்கடி யூஸ் பண்ற palette தான். நான் யூஸ் பண்ண போற brush கூட வந்து BH Studio Pro collectionல வந்த brush தான் number 15. சோ இது வந்து நான் அந்த ஹைலைட் பண்ண இடத்தை தவிர மற்ற இடத்துல செட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நான் அண்டர் ஐக்கு இந்த கலர் யூஸ் பண்ண போறேன். இது வந்து ஒரு yellow கலர் மாதிரி இருக்கும். அண்டர் ஐக்கு போடும்போது அப்படியே பிரைட்டா தெரியும். அதே பேலட்ல இருந்து நான் இந்த ஷேடால கான்டூர் பண்ண போறேன். இப்போ நான் கொஞ்சம் weight loss பண்ணனால இந்த டபுள் சின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இதே ப்ரஷ்ஷால ஜஸ்ட் லைட்டா அப்படி ப்ரஷ்ஷை பிச் பண்ணீங்கன்னா அப்படி ஷார்ப் ஆகும். இதால கொஞ்சம் பவுடர் எடுத்துட்டு இப்படியே நான் கான்டூர் பண்ண போறேன். நோஸ்க்கு கான்டூர் பண்ண போறேன். இப்போ ஜஸ்ட் blend பண்ணா நெக்ஸ்ட் வந்து நான் NYX brow gelல இருந்து brunette shade வச்சு நான் eyebrow fill பண்ண போறேன். I get a lot of comments. நான் வந்து சிரிக்கிறேன் இல்ல உம்முன்னு இருக்கிறேன்னு. I don't know, it's just me. I think that's the way I am. அஷ்குடி அடிக்கடி சொல்லுவாரு உனக்கு சிரிக்கிறேன்னா மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுத்தா தான் நீ சிரிப்பேன்னு. அப்படி இல்லை, ஜஸ்ட் ஓவராக்கான பர்சனாலிட்டி. காமெண்ட்ல கூட நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க நான் சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கிறேன், ஸோ கூட சிரிங்கன்னு. பட் I don't know நான் சிரிக்கிறேன் இல்லைன்னு. மேபி அடிக்கடி சிரிச்சா அது அழகு போயிரும்னு சிரிக்கிறேன் இல்லையான்னு தெரியல. No, I'm just joking. It's just the way I am, guys. அதுக்காக நான் உம்முன்னு எப்பவும் இருப்பேன் இல்லை. But சும்மா மேக்கப் செஞ்சிட்டு இருக்கும்போது சிரிச்சா லூஸ் மாதிரி இருக்கும்ல. நான் வந்து டீடைலா ஐப்ரோ எப்படி ஃபில் பண்றேன்ன்றது ஒரு தனி வீடியோவா செஞ்சிருக்கேன்.
உங்களுக்கு அதை பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். பட் இது வந்து இப்போ நான் செய்யறது வந்து ரொம்ப பேசிக்கானவே தான். ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் பதர் பண்ணுறதில்ல அன்லெஸ் இப்போ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஏதாவது ரொம்ப கிராண்டாக பண்ணுறேன்னா நான் போடுவேன். பட் இப்போ வந்து சும்மா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு தான் நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் லேயர் ஐஷேடோ ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இந்த ஷேடுக்கு பேர் வந்து ஸ்கின் டோன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்ல இருந்து லவ் யூ சோ மச் பேலட் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த பீச் ஷேடை லிட்டுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ண போறேன். இந்த பேலட் வந்து நான் லாஸ்ட் டைம் ஒரு மேக்கப் டுட்டோரியலுக்கு யூஸ் பண்ணும்போது 100% எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பிகாஸ் அதில் பிக்மெண்டேஷன் பெருசாக இல்லை. நான் ரொம்ப ப்ராடக்டை அப்ளை பண்ணாதான் கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கே கிவ் இட் another go. இன்னொருக்கா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த முறை நான் கொஞ்சம் ப்ரஷில் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துருக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் கலர் தெரியணும். இப்படி கணக்காக எடுக்கும்போது இந்த லம்பி அங்கங்கே இருக்குது. அதான் எனக்கு இந்த பேலட் பெருசாக பிடிக்கலை. பட் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் இதை வந்து எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ, எனக்கு சரி வரலன்னு. ஐ டோன்ட் நோ கேமராவில் தெரியுதானு காய்ஸ். பட் இதில் வந்து லம்பாக அப்படியே இருக்குது. அது பிளெண்ட் ஆகுதில்ல. கொஞ்சமாக எடுத்தால் கலர் தெரியுது இல்லை, ஜாஸ்தியாக எடுத்தால் இப்படி கட்டியாக அங்கங்கே இருக்குது. ஸோ I don't know what I'm doing wrong. இல்லை நான் தான் தப்பாக யூஸ் பண்ணுறேன்னா ப்ளீஸ் கைஸ் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பேலட்டை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு. ஈவன் லாஸ்ட் டைம் கூட நான் இதை வந்து ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக கையால் அப்ளை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த பேலட்டில் ஆக்சுவலி இருக்கிற கலர் ரொம்ப பியூட்டிஃபுல். பட் என்ன ஒழுங்காக தான் அப்ளை பண்ணதில்லை. இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பட் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு நான் திருப்பி ப்ராடக்ட் எடுத்தால் தான் கொஞ்சோண்டாவது கலர் தெரியுது. ஸோ இதை வந்து நான் லிட்டுக்கு ஃபுல்லாக மேலாடி அப்ளை பண்ணுறேன். இதில் பாருங்க ஒரு கட்டி திருப்பியும் வருது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எங்கேயாவது ரஷ்ஷில் வலிக்கிறீங்கன்னா இந்த பேலட் யூஸ் பண்ண இல்லாது. பிகாஸ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் வந்து அதே பேலட்ல இருந்து இந்த சில்வர் ஷேட் யூஸ் பண்ண போறேன். இதை வந்து ஜஸ்ட் இன்னர் கார்னர்ஸ்க்கு நான் அப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்ல இருந்து இந்த சில்வர் கிளிட்டர் அப்ளை பண்ண போறேன். ஜஸ்ட் லைட்டா இந்த சில்வர் ஷேடுக்கு மேலே அப்ளை பண்றேன். ரொம்ப இல்லை, ஜஸ்ட் எடுத்து கேமராவில் பெருசாக தெரியல ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து நான் மேபெலின்லேருந்து லோவர் லேஷ் லைனுக்கு இந்த ப்ளூ கலர் கோல் லைன் யூஸ் பண்ண போறேன். நான் இதுக்கு பேர் வந்து இந்த ஷேடுக்கு பேர் வந்து மெட்டீட்டா ஆச்சி. இதை ஜஸ்ட் லோவர் லேஷ் லைனுக்கு அப்ளை பண்ண போறேன். இது இல்லாட்டி நீங்க ஜஸ்ட் ஏதாவது ஒரு ப்ளூ ஐ ஷேடோவை வந்து அப்ளை பண்ணலாம்.
Next வந்து Kiko eyeshadowல இருந்து number 20 இத வந்து நான் brow boneக்கு highlight பண்ண போறேன். நான் வந்து இப்ப வந்து eyeliner, mascara and false lashes apply பண்ணிட்டு வந்து காட்றேன். Next வந்து Revolutionல இருந்து Vivid Bake It highlighter. இத வந்து நான் actually blusher யூஸ் பண்ண போறேன். Next வந்து நான் Maybelline இருந்து Master Chrome Metallic highlighter யூஸ் பண்ண போறேன். Next வந்து நான் lip liner apply பண்ண போறேன். நான் apply பண்ற lip liner வந்து NYXல இருந்து Next வந்து நான் Maybelline இருந்து Super Stay Matte Ink Liquid Lipstick apply பண்ண போறேன். யூஸ் பண்ண போற shade Lava. 2 வீடியோஸ்க்கு முன்னாடி இந்த ஷேட வந்து நான் ரிவ்யூ பண்ணினான். இதுக்கு வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் வந்து இந்த கலர் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதான் நான் இந்த பார்ட்டிக்கு நான் இத அப்ளை பண்ண போறேன். Next வந்து நான் NYXல இருந்து Dewy finishing spray apply பண்ணி மேக்கப் செட் பண்ண போறேன். இப்போ வந்து நான் என்னோட சாரியை போட்டுட்டு jewelry போட்டுட்டு உங்களுக்கு காட்றேன். என் outfit, saree and hair style செஞ்சிட்டேன். So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காம thumbs up கொடுங்க. and இன்னும் இந்த சேனலுக்கு நீங்க subscribe பண்ணாட்டி ப்ளீஸ் இந்த சேனலுக்கு subscribe பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Bye.